Hi guys, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி ரீல்ஸை நீங்களும் ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணலாம். இது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று Capcut, இன்னொன்று VPN அப்ளிகேஷன். இப்போ Capcut வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. ஸோ எனக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வச்சு Capcut டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஏதோ ஒரு VPN அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் இருந்து. நான் வந்து சூப்பர் VPN அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ சூப்பர் VPN வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் தேவைப்படும். அந்த எடிட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட். ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து யூஸ் த டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து Capcut அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டெம்ப்ளேட் காட்டுவாங்க. ஸோ மறுபடியும் அதை யூஸ் கொடுத்துக்கோங்க. யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 29 ஃபோட்டோஸும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஃபோட்டோஸ்லாம் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பனிங்கில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 28 ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணணும், கிராப் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து அந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஃபோட்டோஸில் ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு எடிட் பண்ணலை. நீங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே அந்த கிராப் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா 29 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். என்னோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கரெக்டாக வந்து ப்ளே ஆச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ ரொம்பவே கரெக்டாக வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆடியோ ஓடும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அது நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம் எப்படி அதை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸும் வந்து பார்த்துக்குவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கீழே. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் சும்மா போட்டுக்கோங்க. நான் வந்து ஹார்ட் எமோஜியும் நான் என்னோட நேம் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய்க்குவாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் கொடுத்துக்குவாங்க. எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் சூஸ் பண்ணும். அதில் குவாலிட்டி செட்டிங்ஸில் 2K or 4K சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்சரி சூஸ் பண்ணுங்க. 1080 கொடுக்காதீங்க. 1080 எனக்கு ரொம்பவே வந்து குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக வந்துச்சு. 2K or 4K அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ போய் உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆடியோவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆடியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Capcut க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ ப்ராசஸ் ஆகி ஒரு அவுட்புட் வீடியோ வந்துருக்கும்ல அந்த வீடியோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மியூட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மியூட் வந்து கொடுத்துருங்க. கீழே ஆடியோ ட்ராக்னு இருக்கும். ஆட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து ஃபோல்டர் ஐக்கான் மாதிரி ஒன்று காட்டும். இந்த ஆட் ஆடியோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபோல்டர் ஐக்கான் காட்டும். ஸோ அந்த ஐக்கான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட மொபைல் டிவைஸில் இருக்கிற ஆடியோ எல்லாமே காட்டும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிக்குவாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச டீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்குவாங்க. இந்த எக்ஸ்போர்ட் நீங்கள் 1080 இல்லைனா 2K கூட கொடுத்துக்கலாம். இது பிரச்சனை கிடையாது. நான் 2K கொடுத்துக்கிட்டேன். ஸோ 2K or 4K அதே கொடுத்துக்குவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது போட ட்ரை பண்ணலாம். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். பை.